ஹாய் இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி நேரத்தில் வாங்கினா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ எப்பயுமே க்ரீன் வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிளாக 2-3 ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பேச போகிறோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபினான்ஷியல் ஸ்டாக்காக இருந்தால் பிபி ரேஷியோ, கன்சியூமர், ஐடி ஃபீல்டு, அதுமாதிரி போன்ற எல்லா ஸ்டாக்ஸ்க்குள்ளும் வந்து பிஇ ரேஷியோ நம்ம பார்க்கலாம். அந்த ரேஷியோ வந்து பீக் லெவலில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து பீக் லெவலில் இருக்குது. இப்போ 35 பீக் லெவலில் அவங்களோட பிஇ இருக்குன்னா அந்த 35 பீக் லெவலில் நீங்கள் என்ட்ரி ஆகவே கூடாது. அவங்களோட மீடியம் பிஇ வரும்போது இந்த ஸ்டாக்ஸில் என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி இது பேசின விஷயம் தான். பட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்கள் மீடியம் பிஇ லெவலோட பிலோவில் இருக்கும்போது அந்த ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து எப்பயுமே க்ரீனில் மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பிஎன்ஜி, ஜேஐஎல்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி கம்பெனி, பாலிகேப், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா போன்ற நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பேசியிருந்தோங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றிலாம் பேசியிருந்தோம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃபண்டமெண்டலாக சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நாம் பிஎன்ஜிஎல்ல வந்து 530க்கு ட்ரேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து 670, 660 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிஇ ரேஷியோ கீழே வரும்போது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ்னு நம்ம பேசியிருந்தோம். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பெனிஃபிட்டில் இருந்திருக்கலாம். நம்ம எந்த ஸ்டாக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இது மாதிரி ஸ்டாக்ஸ் இது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ரைஸ் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசுகிறோம். வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல. நெக்ஸ்ட் பாலிகேப் வந்து 6700, 800 வரைக்கும் ஒரு ட்ராவல் ஆச்சு. இன்றைக்கி வந்து 8400 வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் 8000க்கு வந்துருக்குங்க. இதெல்லாம் நல்ல சூப்பர் ஃபண்டமெண்டல் கம்பெனிஸ். ஓகே, தென் நம்ம இந்த லிஸ்ட்டில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 2800 வரைக்கும் ஸ்டாக் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் நம்ம சொன்னோம் ஒரு இந்தியன் கார் மேக்கிங் கம்பெனி அவங்களோட கார்ஸ் வந்து வெளிநாட்டில் அதிகமாக விற்குதுன்னு சொன்னால் அது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மட்டும்தான். இந்த கம்பெனியோட இவி கார்ஸும் வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குங்க. இந்தியாவில் நிறையவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ROE சூப்பராக இருக்குது, சேல்ஸ் க்ரோத் ஃபினாமிலாக இருக்குது, எல்லாமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த ஸ்டாக். அண்ட் இவங்களோட வியாபாரம் வந்து வெளிநாட்டில் அதிகமாகவே பண்ணிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு இஷ்யூ இல்லாத இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த ஸ்டாக் வந்து இப்போ விழுந்து கிடக்கிறதால நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல தருணம்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இதுமாதிரி நல்ல ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அதாவது பிலோ மீடியம் பிபியை விட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ க்ரீனில் வச்சுட்டு தான் வாய்ப்பு அதிகம். அண்ட் இதில் வந்து ட்ரேடிங் பண்ணாதீங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் ரொம்ப பியூர் லாங் டைம் ஸ்டாக்ஸ். அதனால் நீங்கள் வாங்கினீங்களா இந்த ஸ்டாக் வந்து 20%, 30%க்கு இதை வந்து செல் பண்ணுறதுக்கு மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கும் வந்து வாங்காதீங்க. இது பியூர் லாங் டைம் ஸ்டாக்கு. இவங்களோட ரிசல்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, இபிஎஸ் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. எங்கே ட்ராப் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சோ ஒரு 2 குவார்ட்டர் கண்டிப்பாக ட்ராப் ஆச்சுன்னா உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து லைஃப் டைமுக்கு கேரி பண்ணுறதுக்கான நல்ல ஸ்டாக்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.